சிவகார்த்திகேயன் அதாவது சமீபத்தில் இவர் நடித்து வெளிவந்த சமீபத்தில் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடித்து வெளிவந்த பிரின்ஸுங்கிற படம் வந்து படு மொக்கையான படம் மட்டும் இல்லாமல் அந்த படம் அவருடைய சினிமா கேரியர்லேயே மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரையை வாங்குச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2023 சிவகார்த்திகேயனோட இமேஜ் வந்து பல விதங்களில் டேமேஜ் ஆச்சு. குறிப்பாக இசையமைப்பாளர் இமான் விவகாரத்தில் நம்ம சொல்லி ஆகணும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட 50% இமேஜ் வந்து சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. ஸோ அந்த நேரத்தில் தான் அவருடைய இன்று நேற்று நாளை படத்தின் இயக்குனர் ரவிக்குமார் டைரக்ஷன் பண்ண அயலான் படம் 12 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வருது. ஒரு பக்கம் வந்து படம் ரொம்ப கட்டியா இருக்குதுங்க, இழுபறியா இருக்கு அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து படம் நல்லா இருக்குதுங்க, ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன ஏங்க ஏற்கனவே புளிச்சு போன அதே கார்பரேட் விவசாயம் காப்பாற்ற வர வில்லன் அப்படிங்கிற இதில் வந்து ஏலியும் வச்சுக்காங்க அப்படி சொல்றாங்க. சில பேர் இல்லைங்க குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க பார்த்தாங்கன்னா குழந்தைங்க ரசிச்சாங்கன்னா கண்டிப்பாக குடும்பமும் தியேட்டருக்கு வந்து தான் ஆகணும், ஸோ அதனால் இந்த படம் வந்து ஒரு நல்ல கலெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கலவையான விமர்சனம் வந்திருக்கு. இந்த நேரத்தில் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, வெற்றி பெறுகிற ஒவ்வொரு மனிதன் பின்னாலும் ஒரு வலிமிகுந்த கதை இருக்கும், அந்த வலிமிகுந்த கதை ஒரு வெற்றிகரமான முடிவை தரும், அந்த வழியை ஏற்றுக்கொண்டு வெற்றிக்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நமக்கு தெரியும் இந்த அயலான் படம் 6 வருடங்களாக அண்டர் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. ஆரம்பிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட கம்மி பட்ஜெட் தான், அதுக்கப்புறம் 80 கோடி பட்ஜெட் ஆகி அந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தலையில் விடிஞ்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 30-35 கோடியை செட்டில் பண்ணாதான் ரிலீஸ் ஆகும், அதுவும் தற்காலிகமாக அந்த பிரச்சனை நீங்கும் அப்படிங்கிற நிலைமை இருந்து ஒரு வழியாக சமாளித்து அப்படி இப்படின்ட்டு படத்தை வெற்றிகரமாக ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போ படத்தோட ரிசல்ட்டும் வெற்றிகரமான ரிசல்ட் அப்படின்னு வரதுனால கொஞ்சம் ஆறுதலாக இருக்கார் சிவகார்த்திகேயன் அவர்கள். ஸோ அதனால தான் இந்த பதிவை போட்டிருக்காரு. ஸோ ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய சொல்ல முடியாத வேதனை மிகுந்த ஒரு வலி மிகுந்த ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அயலான் படத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த படம் வெற்றி படமா இல்லை இன்னும் சிரத்தை எடுத்துக்கலாமா? சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் மிக முக்கியமான மைல்கல்லா அப்படிங்கிற உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஆனால் நம்மளோட கருத்து என்னன்னு கேட்டால், போன வருடம் ரிலீஸ் ஆன பிரின்ஸுக்கு இந்த படம் எவ்வளவோ தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப மொக்க படம் கிடையாது, ரொம்ப மிகப்பெரிய சூப்பர் என்ன சொல்கிறது அதிரி புதிரியாக ஒரு படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆவரேஜாக ஒரு சாதாரண வெற்றி படமாக இப்போதைக்கு சிவகார்த்திகேயன் ஒரு ஆறுதல் வெற்றி படமாக இந்த அயலான் இருக்கும்னு சொல்லலாம். குறிப்பாக பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இன்னும் சில நாட்கள் விடுமுறை அப்படிங்கிறனால ஒரு குறிப்பிட்ட வசூலையும் இந்த படம் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம்.